நாங்கள் கடை ஓரத்தில் படுப்போம். அப்போ என் பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து போதில் கேட்டால் போலீஸ்கார் தான் படுக்க சொன்னார். அவன் வந்து கோயம்பேடுக்கு போகணும் போல, பஸ்ஸு கிடைக்காதனால கடை ஓரமாக படுன்னு சொல்லியிருக்காரு. அவன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறான்னு தெரிஞ்சு என் பக்கத்தில் இந்த சைடு வந்து பார்த்துட்டான். தூக்கத்தை விட்டு எழுந்து பார்க்குறேன், என் பக்கத்தில் இருக்கிறான். யார் அண்ணின்னு கேட்குறான், அவன் பாட்டுன்னு போகிறான். அன்றைக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிளாட்பாரத்தில் கடை வச்சுருக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நைட்டு அந்த கடைக்கு பக்கத்துலேயே தூங்கிடுறாங்க. எங்கேயோ இருக்க ஒருத்தன், வேறு ஊருக்கு போக வேண்டிய ஒருத்தன், நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவன் ஊருக்கு அதுக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. போலீஸ்கிட்ட போய் கேட்குறான், சார் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே என் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிளாட்பாரத்தில் ஒரு கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்பாரத்தில் அந்த கடைக்கு பக்கத்தில் தான் அந்த கடை வச்சுருக்கிற இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் தூங்குவாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் போது இவனை அங்கே போய் நீங்கள் ஏன் படுக்க சொல்கிறீங்க? அவன் இப்போ அங்கே போய் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? தென் மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிற இந்த மாதிரி பீப்புள்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லைஃப்லாம் நம்ம லைஃப்பை விட இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறாங்க. அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா குறைஞ்சபட்சம் அப்படி யார் பண்ணா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூப்பிட்டு மிரட்டினீங்க, இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு போலீஸ்காரங்களோட ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்க அந்த ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு தரணும். பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள்? தென் எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம், இது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ரோட்டில் இருக்கிற ஒரு பெகரை பற்றி ஏன் எந்த ஒரு அரசியல்வாதியுமே இல்லை இங்கே ஆட்சி பண்ணுற எந்த ஒருத்தங்களுமே யோசிக்கிறது இல்லை? ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இது இருக்கிறவனுக்கு மாதம் மாதம் ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு இது எல்லாமே கிடைக்கும். அதில் வந்துட்டு நிறைய பேர் அந்த இதில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் இந்த ரோட்டில் இருக்கிற பெகர்ஸ் இருக்காங்களே, அவங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இல்லாதவங்க அவங்க பெக் பண்ணி அதில் கிடைக்கிற ஒரு சில்லறையை வச்சு ஏதாவது சாப்பிட்டும் சாப்பிடாம பிளாட்ஃபார்மில் ஒரு ஓரமாக படுத்து கிடக்காங்க. இது வந்துட்டு வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் இதில் இருக்காங்க. இவங்களுடைய மனநிலையிலிருந்து இங்கே ஆட்சிக்கு வர்ற யாரும் ஏன் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரு பெகராக இருக்கிற குழந்தையும் படித்து முன்னேறி ஆள் ஆகணும். அவங்க லைஃப் அதிலே இருந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணும், இந்த கவர்மெண்ட் கவனத்தில் எடுத்து அவங்கள முன்னேற்றத்துக்கான வேலைகளையும் பார்த்தா நல்லாயிருக்கும். என்னடா நீங்கள் இன்னும் மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிறவங்க அவங்களே என்ன முன்னேறாமல் இருக்காங்க, நீ போயிட்டு இங்கே ரோட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம நாட்டில் என்னைக்கு வந்துட்டு பெகர்ஸே இல்லாமல் போகிறாங்களோ அன்றைக்கி நம்ம நாடு ரொம்ப முன்னேறிடுச்சுன்னு அர்த்தம்.